ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் 27, 2024. ஒரு இடத்தின் அதிர்வலைகள் மிக அழகாக இருக்குமென்றால், மேலும் நமது மனநிலை மிக உயர்ந்ததாக இருக்குமென்றால், நாம் மிகவும் சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடுகிறோம். காரியங்களை செய்யக்கூடிய நமது திறன் அதிகரித்து விடுகிறது. நம்மை சுற்றி அனைத்தும் தடைகளற்றதாக ஆகிவிடுகிறது. மேலும் வெற்றி ஒவ்வொரு தருணத்திலும் நமது சரணங்களை முத்தமிடுகிறது. எனவே வாருங்கள், நமது கர்மத்தின் களத்தில் இருந்தபடி நமது மனநிலையினை மிக உயர்ந்ததாக ஆக்கிவிடுவோம். நமது மனநிலை, நமது யோக பயிற்சி நாலாபுறங்களிலும் உள்ள அதிர்வலைகளை மிகுந்த சக்தி வாய்ந்ததாக ஆக்கிவிடுகிறது. மனதின் அதிர்வலைகள் சக்தி வாய்ந்ததாக இருக்குமென்றால் உடல் நலமும் நன்றாகிவிடுகிறது. கர்மங்களை செய்வதற்கான ஊக்கம் உற்சாகம் அதிகரிக்கிறது. மனம் அமைதியாக இருப்பதால் உடலின் சக்திகள் பன்மடங்கு அதிகரித்து விடுகின்றன. இதனால் நமது சம்ஸ்காரங்களும் உயர்வடைகின்றன. மேலும் நாலாபுறங்களிலும் உள்ள அதிர்வலைகள் மிகுந்த இதமானவையாக, மிகுந்த சக்தி வாய்ந்தவையாக ஆகிவிடுகின்றன. அதனால் நம்முடன் இருப்பவர்களும் மிகுந்த ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மாறாக யார் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறதோ, யாரது துணைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ, யாருக்கு ஒவ்வொரு அடியிலும் தடைகள் ஏற்படுகின்றனவோ, அவர்கள் தனது மனநிலை சரியில்லை என்பதும், தான் மிகவும் எதிர்மறையாக சிந்திக்கிறோம் என்பதையும், அல்லது அவர்களது நடவடிக்கைகள் சூழலை சுமை நிறைந்ததாக ஆக்குகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சுயத்திற்குள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்மை சுற்றி என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றிற்கு நாமே பொறுப்பாளர்களாவோம். எனவே நாம் அனைவரும் உயர்ந்தவர்களாக ஆவோம். நம்மை சுற்றி அப்படிப்பட்ட சூழலை உருவாக்குவோம். அதன் விளைவு என்பது மிகுந்த சுகமளிப்பதாகவும் நன்மை அளிப்பதாகவும் இருக்க வேண்டும். உயர்ந்த மனநிலையை உருவாக்கிக் கொள்வதற்கு உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்பது அவசியமானதாகும். உயர்ந்த சுயமரியாதை இருக்குமென்றால் சூழ்நிலைகள் ஒன்றும் பெரிதல்ல. உயர்ந்த சுயமரியாதை இருக்குமென்றால் மனநிலை மிக உயர்ந்ததாக இருக்கும். அதன் மூலம் நமது ஆன்மீக உயரம் அதிகரிக்கும். அப்போது நம்மை சுற்றியுள்ள சூழலும் மாறிவிடும். பிரச்சனைகள் நமக்கு மிக சிறியவையாக தோன்றும். எந்த விஷயமும் நம்மை தொந்தரவு செய்யாது. மேலும் நமது மனநிலையானது மிக உயர்ந்த சிகரத்திற்கு சென்று கொண்டே இருக்கும். எனவே நமது உயர்ந்த சுயமரியாதை முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வோம். கூடவே குழுவில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். நமது பேச்சு, நடவடிக்கைகள் ஆகியவை சூழலை சுமை நிறைந்ததாக ஆக்கிவிடக்கூடாது. பிறரது மனதில் குழப்பங்களை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது. மாறாக சுமை நிறைந்த மனிதரை கூட சரளமானவராக ஆக்கிவிடக்கூடியதாக இருக்க வேண்டும். சுமையான சூழலை கூட மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆக்கிவிடக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் இந்த கலையை வளர்த்து கொள்வோம். எப்படிப்பட்ட சூழலையும் நல்ல வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆக்கிவிடுவோம். அப்போது வாழ்க்கையின் அநேக பிரச்சனைகள் தாமாகவே சரியாகிவிடும். அதன் தொடக்கமாக நான் ஒரு மகான் ஆத்மா என்று பயிற்சி செய்வோம். எனது பிறவியே மிக உயர்ந்த காரியங்களை செய்வதற்காகவே ஏற்பட்டிருக்கிறது. நான் இந்த உலகில் அவதரித்ததே சுகம் மற்றும் அமைதியின் சாம்ராஜ்யத்தை படைப்பதற்காகவே. இதிலிருந்து நமது சுகம் நிறைந்த யாத்திரை தொடங்கிவிடும். மேலும் நாம் நினைவு செய்வோம், நாம் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களாவோம். எத்தனை நீண்ட காலகட்டம் நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம். அப்போது நமது தெய்வீக சம்ஸ்காரங்கள் விழிப்படைய தொடங்கும். எனவே இன்று முழு நாளும் நாம் 5 சொரூபங்களை பயிற்சி செய்வோம். இந்த பயிற்சியை செய்ய செய்ய நமது மனநிலை, நமது சிந்தனைகள், நமது நடவடிக்கை ஆகியவற்றில் உயர்ந்த தன்மை வந்து கொண்டே இருக்கும். முதன்மையாக ஆத்மஸ்வரூபம், நான் ஒளியாவேன், உடல் அல்ல. பின்னர் தேவஸ்வரூபத்தை முன்னிலையில் நிறுத்துவோம். எனது 2500 வருடங்களுடைய தேவ சொரூபம் இது. கோவிலில் இருக்கக்கூடிய பூஜைக்குரிய சொரூபம். பின்னர் தற்போதைய பிராமண சொரூபம். இதில்தான் பிரபுவை சந்திக்கக்கூடிய ஆனந்தம் கிடைத்திருக்கிறது. பின்னர்
ஜொலிக்கக்கூடிய உடை அணிந்து ஃபரிஷ்தாவாகி பிரபுவினை சந்திக்கக்கூடிய ஃபரிஷ்தா சொரூபத்தை அனுபவம் செய்வோம். இவ்வாறு ஒவ்வொரு மணி நேரத்திலும் 5 சொரூபங்களையும் பயிற்சி செய்வோம். அற்புதமான அனுபவங்கள் ஏற்படும். ஓம் சாந்தி.